எனக்கு இந்த டெலிவரி ஜாப்ல கடுப்பாகிற ஒரு மிகப்பெரிய விஷயத்துல ஒண்ணு என்னன்னா, நான் கஸ்டமர் லொகேஷனுக்கு போய் ரீச் ஆயிட்டு கஸ்டமர் கால் பண்ணி இந்த மாதிரி லொகேஷனுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது கஸ்டமர் வந்துட்டு எங்க இருக்கீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. நம்ம சரி ஓகே மேம் நீங்க பின் பண்ணிருக்க லொகேஷன்ல தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னா அவங்க கேட்பாங்க. வேற இன்டர்வியூ கூட நான் இது வரைக்கும் வேலைக்கு போன இடத்துல இந்த அளவுக்கு நான் வந்து ஆன்சர் பண்ணியிருக்க மாட்டேன். இந்த ரூட்ல வந்தீங்களா, இந்த ஸ்ட்ரீட்ல வந்தீங்களா, இந்த மாதிரி இதுல இருக்கீங்களா, அந்த மாதிரி இருக்கீங்களா, நமக்கே ஒரு செகண்ட் கன்ஃபியூஷன் ஆகும். ஒருவேளை நம்ம ஏதாவது வேற லொகேஷனுக்கு ஏதாவது வந்துட்டோமான்ட்டு நான் போய் ஒரு 2 தெரு சுத்தி முடிச்சுட்டு திரும்ப அவங்க கிட்ட பேசிட்டு அப்படியே கண்டுபிடிச்சு திரும்ப வந்து நாங்க என்னன்னா ஒரு கதவை திறந்துட்டு வருவாங்க. அது எந்த வீடு அப்படின்னா, நான் முதல்ல எந்த வீட்டுக்கு வெளியே நின்னுட்டு லொகேஷனுக்கு ரீச் ஆயிட்டேன் அப்படின்னு சொன்னனோ, அந்த வீட்டு கதவை திறந்துட்டு அங்க இருந்தே வெளியே வருவாங்க. என்ன இதுல அப்படின்னா, அந்த ஒரு கதவை திறந்து முதல்லயே வந்து வெளியே பாக்குறதுக்கு அவங்களுக்கு அவ்வளோ கஷ்டம். அந்த டே 3 நம்ம வந்துட்டு 90 நாள்ல 1,50,000 சம்பாதிச்சுக்கிறோம் சொல்லியிருக்கோம். 3வது நாள்ல எவ்வளவு சம்பாதிச்சுக்கோன்னு பார்க்கலாமா? 3,411 நம்ம 2 நாள்ல சம்பாதிச்சது. 110 இன்னையோட டிப்ஸ். அப்புறம் இன்னைக்கு 1,611 சம்பாதிச்சிருக்கோம். டோட்டல் பண்ணோம்னா 5,132.65 டே 3லயே 5,132.65 சம்பாதிச்சிட்டோம். 1,50,000 அச்சீவ் பண்ணி காட்டுறோம்.